இன்னைக்கு நம்ம முதலமைச்சர் இதை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர், இந்த கூட்டணி வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணப்பட்டவர், குறைத்து மதிப்பீடு செய்யப்பட்டவர். அவருக்கு பேச வராது, அவருக்கு எழுத வராது, எழுதி வச்சு தான் படிப்பார், அவருக்கு நிர்வாக ஆற்றல் கிடையாது. அதனால தான் கலைஞர் கடைசி வரைக்கும் இவர்கிட்ட கொடுக்காம இருந்தார். அப்புறம் கலைஞர் மறைவுக்கு பிறகு பாருங்க இந்த கட்சி பிளந்துரும், அழகிரி பெரிய கட்சியை தனியாக எடுத்துகிட்டு போயிடுவார், கனிமொழி பிரச்சனை பண்ணிடுவாங்க, அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும். அப்புறம் ஜோசியம் வேற நிறைய எல்லாம் சொல்லப்பட்டதில்ல. என்ன நடந்துச்சு? அவரிடம் கட்சி கொடுக்கப்பட்ட போது என்ன நிலைமையில கொடுக்கப்பட்டது? ஒரு எம்பி கூட கிடையாது. அவரிடம் கட்சி கொடுக்கப்படும் போது ஒரு எம்பி கிடையாது அவர்கிட்ட. எடப்பாடியிடம் கட்சி கொடுக்கப்படும் போது 37 எம்பிக்களோடு கொடுக்கப்பட்டது. இவர்கிட்ட கட்சி கொடுக்கும்போது ஆட்சி கிடையாது, எதிர்கட்சியா கொடுக்கப்பட்டது. அவர்கிட்ட கொடுக்கப்படும் போது ஆட்சியோடு கொடுக்கப்பட்டது. ஆட்சியை எடப்பாடி பிடிக்கல, ஆட்சியை ஜெயலலிதா அம்மா பிடிச்சு சசிகலா அம்மா அதை தக்க வச்சு ஆட்சியை கொடுத்துட்டு போறாங்க. 37 எம்பியை ஜெயலலிதா அம்மா பிடிச்சு அந்த 37 எம்பிக்களை சசிகலா அம்மா வழியா இவர்கிட்ட ஒப்படைச்சிட்டு போறாங்க எடப்பாடிட்ட. 37 எம்பியும் காலி பண்ணிட்டார், ஆட்சியை காலி பண்ணிட்டார். இங்க 39 எம்பி வாங்கிட்டார், ஒரு எம்பி கூட கொடுத்துட்டு போகல, 37 எம்பி வாங்கிட்டார். ஆட்சி கொடுக்கப்படல, ஆட்சியும் பிடிச்சிட்டார். அப்போ கம்பாரிசன்ல ஒரே ஒரு சின்ன மாற்று கருத்து மட்டும், ஆனா கட்சி ஸ்டாலின் அவர்கள் கையில இருந்தது. இங்க கட்சியை கைப்பற்றதுல எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு பெரும் போராட்டம் இருந்தது. அதையும் நீங்க ஏத்துக்குவீங்க? அதுதான் லீடர்ஷிப்புங்கிறது. கட்சி எப்படி தானா சேர்ந்துருமா? அதுக்கு ஒரு கொள்கை இல்லையா? அந்த கொள்கையில உறுதி இல்லையா? ஒரு 4 கொள்கையை ஸ்டாலின் அவர்கள் விட்டு கொடுக்கட்டுமே திமுக கொள்கையை. திமுக என்ன நடக்குன்னு பார்க்கலாம், பார்ப்போமா? ஒரு 5 கொள்கையை திமுகவுடைய அடிப்படை கொள்கையை சமரசம் செய்யட்டும், மாநில உரிமையில ஒரு 10 விட்டு கொடுக்கட்டும், பிஜேபி நீட்ல இடத்துல ஒரு 4 இடத்துல கையெழுத்து போடட்டும். திமுக என்ன ஆகுதுன்னு பாருங்க. அதிமுக விட மோசமா திமுக ஆயிடும். திமுக இன்னைக்கு அவர் தலைமையில ஒருங்கிணைந்து உருக்குலையாம நிற்பதற்கு காரணம் திமுக தாங்கி நிற்கும் கொள்கையில அவர் உறுதியா நிற்கிறார். அதுதான் பாயிண்ட். அங்க நீங்க கொள்கையை விட்டுட்டு கோட்பாட்டை விட்டுட்டு ஒரு இயக்கத்தை கட்டி காக்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கணும். கட்சியை கையில வச்சுக்கிறதுங்கிறது கொள்கையை கையில வச்சுக்கிறது தான் தெளிவு.